மனிதன் இறைவனை தேட காரணம் என்ன என்பதை குறித்து இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் இறைவனை தேட காரணம் சிறந்த கல்வி, ஞானம், பணம், பொருள், வீடு, உயர்ந்த பதவி, நல்ல குணங்கள் எனக்கு வேண்டும் என்பதற்காக இறைவனை தேடினால் இறைவன் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, நல்ல கல்வி ஆட்களாக இருக்கிறாங்க, நல்ல ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க, விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க என்பதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது மனிதன் ஏன் கடவுளை தேடுகிறான், இறைவனை தேடுகிறான் என்று பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பாவம் இருக்கிறது. இந்த பாவம் நீக்கப்பட, பாவம் மன்னிக்கப்பட தான் ஒவ்வொரு மனிதனும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு, ஆறுகளுக்கு, மலைகளுக்கு ஒவ்வொரு நாளும் இறைவனை தேடி தேடி அங்குமிங்கும் அலைந்து போகிறான் என்பதை பார்க்க முடிகிறது. அப்போ மனிதனுக்குள்ள இருக்கிற பாவத்தை போக்குவது எப்படி என்று பார்த்தோம் என்றால், ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பாவத்தை போக்க பாவமில்லாத ஒரு மனுஷன் வந்து பரிந்து பேசினால் மாத்திரமே அந்த பாவம் மன்னிக்கப்படும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சானா அவன்கிட்ட இருக்கிற அதுக்கு ஒரு சம்பளம் இருக்குது, அது மரணம். அப்போ எல்லா மனுஷர்களும் இந்த பூமியில் பாவம் செஞ்சு தான் நம்ம வாழ்கிறோம், எல்லாத்துக்கிட்டையும் பாவம் இருக்குது, பாவம் செய்கிறோம். அப்போ எல்லாரும் மறித்து தானே போயிருக்கணும் அப்படி என்று நாம் கேள்வி கேட்கும் என்றால், பாவம் செய்தால் சரீரத்தில் வயதாகி தான் நம்ம மறிப்போம். ஆனால் நம்ம ஆத்மா என்ன செஞ்சிடும், மறிச்சிடும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவை மீட்கும்படியாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இந்த நாளும் உயிரோடு இருக்கிறார். அவர் பிதாவின் வலது பக்கத்தில் வீட்டு இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். வேத வசனம் சொல்லப்படுகிறது பரிசுத்த வேதாகமத்தில், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. அப்போ இயேசுவோடைய ரத்தம் மாத்திரம்தான் ஒரு மனிதன் செய்த பாவத்தையும் முன்னோர்கள் செய்த பாவத்தின் நித்தம் அந்த சாபத்தை மன்னிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். வேதவசனம் சொல்லப்படுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் இயேசு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம பாவம் மன்னிக்கப்பட இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம பாவத்தை மன்னிப்புக்காக ஜெபம் பண்ண வேண்டும். நம் பாவத்தை அவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். அப்படி அறிக்கையிடும்போது நம் பாவத்தை மன்னித்து நம்மை தேவனுடைய பிள்ளையாய் மாற்ற இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அப்போ பாவம் நம்ம மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு மனிதனும் இறைவனை ஒவ்வொரு நாளும் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த இறைவன் யார் என்று நம்ம அறிந்து அவரிடத்தில் நம்ம பாவத்தை அறிக்கையிடணும், அவரிடத்தில் நம்ம பக்தியை செலுத்தணும். அப்படி செலுத்தும் போது தான் அவரை நம்ம அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழும்போது தான் நம்மளுடைய ஆத்மா அந்த சொர்க்கத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு போகும் என்பதை அறிந்து நாம் இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுவோம். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.